இந்த சிஏஏ சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல பாதிக்கப்பட்ட சிறுபான்மையர், அதாவது இந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்கியர்கள், இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதா இந்த சட்டத்தோட குறிக்கோள். அப்ப பாதிக்கப்படாதவர்களுக்கு இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமா குடியுரிமை கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா தான் கொடுக்க முடியும். பாதிக்கப்படாத முஸ்லிம்களுக்கு எதுக்காக கொடுக்கணும்? இந்த சட்டத்தை பத்தி நல்லா முதல்ல ஒரு சாதாரண ஆள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது இப்ப நீங்க அடிபட்டு வந்திருக்கீங்கன்னா தான் இங்க உங்களுக்கு அதுக்கான இடம். உங்களுக்கு அந்த நாட்டை சேர்ந்தவர் நீங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் அங்க இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க வரீங்க, அதுதான் அவங்க கேள்வி. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது பார்க்க வராத மோடி இப்ப ஏன் வராருன்னு கேட்கிற இவங்க, நான் இதே தான் முதலமைச்சரை கேட்கிறேன். அப்ப நீ பாதிக்கப்பட்டவர் நீ போகாம எங்க கைட்டுறதுக்கு போயிருந்தீங்க? கலைஞர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாரா, செம்மறி ஆட்டு கூட்டம் சாஞ்சா ஒரே பக்கம் சாயும், இன்னொரு தடவை சாஞ்சா அதே பக்கம் சாயும். ஜெயிக்கிறதுக்காகவும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இவங்க எதையும் செய்யறவங்க. புரியுதுங்களா? எந்த பொய்யும் வேணாலும் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஆரம்பத்துல நான் சொன்னபடி இமயமலையை கொண்டு வந்து இங்க வைப்பேன்னு சொன்னாலும் ஜனங்க நம்புன்னு ஒருத்தான் என்கிட்டயே சொல்றான். ஒரு காலத்துல காங்கிரஸ் கிட்ட போய் சீட்டுக்கு கெஞ்சின காலம் போய் இன்னைக்கு காங்கிரஸ் போய் எல்லா கட்சியும் கிட்ட கெஞ்சி ஒரு சீட்டு தரேங்கிற மம்தா, அந்த ஒரு சீட்டு கூட இல்லாட்டு அவளே நின்றான். அந்த அளவுக்கு காங்கிரஸோட பேர் போச்சு. அதை அவங்களே அவங்க தலையில மண்ணவாரி போட்டு. ஓகே, இங்கே இன்னொரு விஷயமா சிஏஏ திடீர்னு அமல்படுத்தப்பட்டதுன்றது, தற்போதைய இந்த தேர்தலுக்கு முன்னாடி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது நிச்சயமா பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கும். பிஜேபிக்கு ஃபேவர்ன்றதை விட இது சிறுபான்மையினர்லாம் அதை எதிர்க்கிறாங்க. சிறுபான்மையினர்லாம் எதிர்க்கிறாங்களே, அவங்க தெரியாத்தனமா எதிர்க்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே இந்த சிஏஏ பற்றி சொல்லியிருக்கேன். இந்த சிஏஏ சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையர், அதாவது இந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்கியர்கள், இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதா இந்த சட்டத்தோட குறிக்கோள். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, முஸ்லீம்களை ஒதுக்குறாங்க, வேறுபடுத்துறாங்க, முஸ்லீம்களை ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஒதுக்குறதா இது அர்த்தம் இல்லை. அந்த 3 நாடுகளுமே யாரோட நாடு? முஸ்லீம்கள் நாடு தான். ஆப்கானிஸ்தானில் போர் நடந்து அவங்க துருக்கிக்கு பக்கத்தில் போகிறாங்க, அவங்க நாட்டிலே அவங்கள சேர்க்கலை உள்ள. அதை இவங்களால ஏன்னு கேட்க முடியுமா? அப்போ பாதிக்கப்படாதவர்களுக்கு இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக குடியுரிமை கொடுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சிஏஏ. அப்படி இருக்கும்போது அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா தான் கொடுக்க முடியும். பாதிக்கப்படாத முஸ்லீம்களுக்கு எதுக்காக கொடுக்கணும்? அதே சமயத்தில் ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு அவர். அதாவது உலகத்தில் எந்த மூலையிலேருந்தும் இருந்தோ நீங்கள் இங்கே குடியுரிமை கோரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. முஸ்லீம்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற முஸ்லீமோ இங்கே குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. அதை தர முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. வித் ப்ராப்பர் எவிடன்ஸ் நீ குடியுரிமை கோர முடியும். ஆனால் இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமா நீ குடியுரிமை கோர முடியாது. ஏன்னா இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமா இவங்க குடியுரிமை கோரத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் சில சலுகைகள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த சலுகைகளை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அவங்க குடியுரிமை கேட்குறாங்க. அதை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. வேணும்னா அவர் சொல்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லீமும் இங்கே குடியுரிமை கோரலாம். அதுக்கான சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ எந்தவித பாதிப்பும் கிடையாது. அவங்க ஏற்கனவே அதில் விளக்கமாக சொல்லிட்டாங்க. இங்கேயே நீ பிறந்த வளர்ந்தியா, இங்கேயே நீ இருக்கலாம், உன்னை யாரும் போன்னு சொல்லலை, யாரும் உன்னை விரட்டல், அங்கேருந்து இங்கே இருக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த சட்டத்தை பற்றி நல்லா முதல்ல ஒரு சாதாரண ஆள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை இப்போ நீங்கள் அடிபட்டு வந்திருக்கீங்கன்னா தான் இங்கே உங்களுக்கு அதுக்கான இடம். உங்களுக்கு அந்த நாட்டை சேர்ந்தவர் நீங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே வரீங்க, அதுதான் அவங்க கேள்வி. இப்போ நீங்கள் கேட்க போகிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறேன்னு சொன்னீங்க, அதை இன்னும் கேட்கல. தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சியை பற்றி கேட்குறேன் நீங்கள், அப்போ இவங்களோட வண்டவாளம்லாம் வெளியில வரும். இல்லை, அந்த விஷயத்தை தான் இப்போ நானும் எடுக்க வரேன். ஏன்னா இப்போ தேர்தலும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆட்சி நடவடிக்கைகளை விமர்சித்து தான் எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பக்கம் அதை மையப்படுத்தி கேட்கும் போது இங்கே மத்தியிலும் சரி மாநிலத்திலையும் சரி என்டிஏ ஐஎன்டிஏ அப்படின்னு அந்த 2 விஷயம் இருக்கு. யாருக்கு சாதகமாக இங்கே முடிவுகள் அமைய இருக்கும் அப்படின்னு. அதாவது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாரா, செம்மறி ஆட்டு கூட்டம்னு. சாஞ்சா ஒரே பக்கம் சாயும்,
இன்னொரு தடவை சாஞ்சால் அதே பக்கம் சாயும். ஆனால் இந்த தடவை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து 3 விதமான இது பிரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பிஜேபி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வந்து பிஜேபி வந்து அசுர வளர்ச்சி, நிறையா பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு கிராமத்தில் கூட இன்னைக்கு அண்ணாமலையோட ஸ்பீச்சை வந்து ரசித்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இப்போ வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி வந்து பிஜேபியோட இப்போ தினகரன் ஓபிஎஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபி வந்து குறைஞ்சது என்னுடைய கணிப்புப்படி தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி அமைஞ்சாலும் சரி, பிஜேபி கூட எந்த கட்சி செஞ்சாலும் சரி, ஒரு 5 தொகுதி கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும் பிஜேபி ஜெயிக்கும்ட்டு. இப்போ மெட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் சென்னை கன்ஃபார்மாக வரும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த எம்பிக்கு எதிராக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுக்கு எதிராக போஸ்டரே ஒட்டிட்டாங்க, எங்கள் எம்பியை காணவில்லை கண்டுபிடித்து தருங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த பக்கம் அவங்க தொகுதி பக்கம் வந்தாங்களே நானே கூட இத்தனை தடவை ஒரு தடவை கூட அவங்க வந்ததாக கூட கேள்விப்பட்டது கூட கிடையாது. அந்த அளவுக்கு வந்து கெட்ட பேர் ஆயிடுச்சு. தென் சென்னை ஒன்று நான் பிஜேபி எதிர்பார்க்கறது. இன்னொன்று வந்து ராம்நாடு. ஏன்னா அந்த மாவட்டத்தால் நின்று 2,80,000 ஓட்டு வாங்கினார் போன தடவை. அந்த அளவுக்கு அங்கே வந்து கான்செப்ட். ஏன்னா மோடியை கூட சமீபத்தில் மோடி வந்து அங்கே நிற்கணும்னு சொல்லி ஒரு இது கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்து மாறுதல் இருக்குது. 3வது வந்து கன்னியாகுமரி இந்த தடவை நிச்சயமாக மாறும். அது பொன் ராதாகிருஷ்ணன் கொடுத்தாலும் சரி, இப்போது புதுசாக சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி அவங்களுக்கு யாருக்குன்னு தெரியலை, யாருக்கு கொடுத்தாலும் வந்து கன்னியாகுமரி இந்த தடவை மாறும். விஜயதாரணி கொடுத்தா கன்ஃபார்மாக மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து புருஷன் வந்து கிறிஸ்டியன். அந்த கன்னியாகுமரி இதில் பார்த்திங்கன்னா கடலோரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே டைவெர்ட் விடுறது கிறிஸ்டியன். ஸோ அந்த ஓட்டு இவங்களுக்கு வரும். இவங்க வெள்ளாளன்ற இதில் அவங்க ஓட்டு பாதி இவங்களுக்கு விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கன்னியாகுமரி ஒன்று. இன்னொன்று கோயம்புத்தூர் கன்ஃபார்ம். இன்னைக்கு ஈவினிங் இப்போ கூட அங்கே மோடி வந்து ரோட் ஷோ நடத்துகிறார். அதை தான் இவங்க வந்து பெருசாகி மோடி அடிக்கடி வர்றாரு அவர் எத்தனை தடவை வந்தால் உனக்கு என்ன, உனக்கே வயிற்றுல புளியா கறக்க, அந்த பயம் இவங்களுக்கு வந்திருக்கு. இல்லை அவருக்கு தான் பயம்ன்றாங்க. அதை தான் இவங்க கான்செப்டை திருப்பி பேசுகிறாங்க. உனக்கு பயம் இல்லைன்னா நீ அவரை பற்றி பேச வேண்டாமே. அவர் டெய்லி வருவார், 2 நாளைக்கு ஒரு தடவை வருவார், வாரத்துக்கு ஒரு தடவை வருவார். அதை பற்றி நீ ஏன் பேசுகிற? இல்லை மிகப்பெரிய அழிவுகள் நடக்கும்போதே வராதவர் இப்போ தேர்தல் வந்தோடனே வராருன்னா இது வந்து அவங்க தேர்தலுக்காக பேசுகிற பேச்சு சார். அப்போ அந்த அழிவுகள் வரும்போது அவர் தானே சார் முதல் ஆக்ஷன் நடத்துது. தூத்துக்குடியில் வந்து 3 முப்படைகளை முதல்ல போய் இறங்கினதுக்கு அப்புறம் தானே உதயநிதி, கீதா ஜீவன் எல்லாமே உள்ளே போனது. முதல்ல நீயா போன? அப்போ இவர் எங்கே போயிருந்தார் முதல்வர்? இந்தியா கூட்டணி மீட்டிங்காக டெல்லி போலியா? உண்மையா இல்லையா? அப்போ தூத்துக்குடி நீ போயிருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு டெல்லியில் போய் இந்தியா கூட்டணியில் கூட உட்காந்துக்கிட்டு இருந்த? இங்கே மழை வெள்ளத்தில் அத்தனை பேர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான். சிஎம் என்ன பண்ணணும்? நீ என்னால் வர முடியாது, என் மக்கள் இங்கே தவிச்சிக்கிட்டு இருக்கு, நான் அங்கே போகணும்னு சொல்லி நீ தூத்துக்குடிக்கு முதல்ல போக வேண்டியதானே. நீ உன்னை யார் டெல்லிக்கு போக சொன்னது? இந்தியா கூட்டணி இதுக்கு கேட்குறேன். அப்போ இவங்க செஞ்சா நியாயம், அவர் செஞ்சா தப்பா கேட்குறேன். ஒரு மாநிலத்தை முதல்வரே உன்னால் போக முடியல. ஒரு நாட்டோட பிரதமர், அவருக்கு 1008 வேலை இருக்குது, 1008 இது அந்த நேரத்தில் இருந்திருக்கும், வர முடியாமல் போயிருக்கலாம். இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆனால் அவர் செய்ய வேண்டியதை செஞ்சாரா இல்லையா? அவர் மந்திரிகளை அமுச்சு வச்சாரு, முப்படைகளும் முதல்ல வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த முப்படைகள்லாம் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே இருந்த ஒரு கர்ப்பிணியை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து குழந்தை பிறந்து, இது எல்லா நியூஸும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் உதயநிதி முட்டிக்கு கூட தண்ணி இல்லாத இடத்துல காலை வச்சிருக்காரு. அதை போய் ஒருத்தன் பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஒரு காமெடி பீஸு. யார்? நடிகர் வடிவேலு. கஷ்டப்பட்டு போனாங்கண்ணே. என்னடா கஷ்டப்பட்டு போனாங்க? முட்டிக்கு கீழே கூட தண்ணி இல்லை, அந்த இடத்துல போயிட்டு அவங்க அவ்வளோ பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் வடிவேலு. இதையெல்லாம் வந்து தமிழக மக்கள் நல்லா உட்குத்து நோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழக மக்கள் இதை சிந்திக்கணும். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது பார்க்க வராத மோடி இப்போ ஏன் வராருன்னு கேட்குற இவங்க. நான் இதே தான் முதலமைச்சரை கேட்குறேன். அப்போ நீ பாதிக்கப்பட்டவர், நீ போகாமல் எங்கே கேட்டுறதுக்கு போயிருந்தீங்க? இந்தியா கூட்டணி மீட்டிங்கு கேட்டுறதுக்கு எதுக்கு போனீங்க? தூத்துக்குடிக்கு போக வேண்டியதானே, மக்கள் பாதித்த இடத்துல பார்க்க வேண்டியதானே. ஏன் பக்கத்தில் இருக்கிற வேலைச்சேரி அவ்வளோ பாதிக்கப்பட்டது, அங்கே போய் பார்க்க வேண்டியதானே, ஏன் போகலை? இதே உதயநிதி ஸ்டாலின் அங்கே போயிருக்கான். போனவொடனே அந்த தொகுதி மா சுப்பிரமணியம் ஒரு பொம்பளை வந்து சொல்லுது, 3 தெரு எங்கள் தெருவில் வந்து இன்னும் 3 நாள் ஆகும், இன்னும் தண்ணி வடிகலைன்ட்டு. அதுக்கு சரிம்மா எல்லாம் பார்க்கலாமா, நேரம் இல்லைம்மா இப்போ பேசுறதுக்குன்னு சொல்லி மா சுப்பிரமணியம் உதயநிதியை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற. அப்போ மக்களுக்கு நீ என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குற? 2 அரிசி மூட்டையும் இதையும் கொடுத்துட்டு உடனே நவந்துட்டாரு. சரியா போச்சு. இதை தான் மக்களை சந்திக்கிற இதுவா கேட்குறேன். அந்த இடத்துல உக்காந்து நீ என்ன ஒர்க் பண்ண? அந்த மழை வெள்ளத்தும் போது 1 வாரத்துக்கு முன்னாடியே வானிலை ஆய்வு மையம் அறிக்கை கொடுத்துட்டாங்கல்ல.
ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துருச்சுல்ல. அப்போ தேசிய பேரிடர் வர வரைக்கும் நீங்கள் என்ன இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எங்கே போச்சு? முதலமைச்சர் வீட்டு வாசல்லையும் மந்திரிங்க வீட்டு வாசல்லையும் அதிகாரிங்க வீட்டு வாசல்லையும் தான் உட்காந்துருந்தாங்க. அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்க. அங்கே எந்த பாதிப்பும் வராமல் தடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போதைய பிரச்சார கூட்டங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் பிரதமர் மோடி எடுத்து பேசுறதுன்றது இப்போ ஒரு 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 மாற்றத்தை கொடுத்துருமா இப்போ தமிழ்நாட்டில்? இங்க ஆண்டாண்டு காலமாக பாஜகவால் வந்து உள்ள வர முடியாத சுச்சுவேஷனை இப்போது மாற்றி இவங்க வந்து உருவாக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்காது. புரியுதுங்களா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, ஜெயிக்கிறதுக்காகவும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இவங்க எதையும் செய்கிறவங்க. புரியுதுங்களா? எந்த பொய்யும் வேணாலும் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் நான் சொன்னபடி இமயமலையை கொண்டு வந்து இங்கே வைப்பேன்னு சொன்னாலும் ஜனங்க நம்புன்னு ஒருத்தான் என்கிட்டே சொல்கிறான். நாங்கள் என்ன சொன்னாலும் இந்த ஜனங்க நம்புன்ட்டு அந்த கான்செப்டை வச்சு தான் இவனுங்க இந்த மாதிரி பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை இது நடக்காது. இந்த தடவை இவங்க வந்து பிஜேபியை குறி வச்சு இந்த மாதிரி பண்ணுற பொய் பிரச்சாரங்கள் நிச்சயமாக எடுபடாது. இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். அதிக தொகுதியில் இவங்க ஜெயிக்கலாம். பணபலத்தாலேயோ இவங்க மூலபலத்தாலேயோ இவங்க வியூகங்களையாலேயும் இவங்க ஜெயிக்கலாம். ஆனால் பிஜேபியோட அதிகமாக வாங்குற ஓட்டு வங்கியை இவங்களால தடுக்க முடியாதுன்னு நான் அடித்து சொல்லுவேன். இப்போ பிஜேபியோட கான்செப்டை வந்து இங்கே ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ முக்கியம் இல்லை அவங்களுக்கு. அடித்து நான் அதையும் சொல்கிறேன். ஏன்னா மேலே அவங்க தான் 24 இடத்துல இருக்காங்க. அவங்க வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லா பத்திரிக்கையும் அவங்க தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியில் நீங்களே பார்க்குறீங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸ் கிட்ட போய் சீட்டுக்கு கெஞ்சின காலம் போய் இன்னைக்கு காங்கிரஸ் போய் எல்லா கட்சியும் கிட்டே கெஞ்சிட்டு இருக்கு. ஒரு சீட்டு தரேங்கிறா மம்தா. அந்த ஒரு சீட்டு கூட இல்லைன்ட்டு அவளே நின்ட்டான். அந்த அளவுக்கு காங்கிரஸோட பேர் போச்சு. அதை அவங்களே அவங்க தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. காங்கிரஸ் கெட்டதுக்கு காரணமே ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தான். அன்றைக்கி மன்மோகன் சிங் அவ்வளோ திறமையான ஒரு பிரதமர், ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர், உலக பொருளாதார மேதை. அவர் அந்த 11 வருஷம் ஒழுங்காக அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க பண்ண விட்டுருந்தா இன்றைக்கி பிஜேபிக்கும் வேலை இல்லை, மோடிக்கும் வேலை இல்லை. அன்றைக்கி அவங்க செஞ்ச தப்பு தான் இன்றைக்கி காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு காரணம். இப்போ கூட சமீபத்தில் மன்மோகன் சிங்கை ஒரு பேட்டி எடுத்த போனார் ஒருத்தர். அப்போ வந்து பேட்டியை கொடுக்க முடியாதுன்ட்டார். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, சார் ஜஸ்ட் 1 கொஸ்டின் அப்படின்ட்டு இருக்காங்க, அதுக்கு ஒண்டி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்கன்னு இருக்கார். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தி மோடிஸ் ஆக்ஷன் அப்படின்ட்டு. அப்போது அவர் சிரிச்சுக்கிட்டே தான் பதிலே சொல்லுவார். சிரிச்சுக்கிட்டே ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். ஈஸ் ஆன் தி ரைட் வேன்ட்டு உள்ளே போயிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மன்மோகன் சிங்குக்கே அவரோட நடவடிக்கை பிடிச்சிருக்கு, உங்கள் நடவடிக்கை பிடிக்கலை. நீங்கள் இதுலேருந்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் இங்கே 10 சீட்டு, வெஸ்ட் பெங்காலில் 1 சீட்டு, அது கூட இல்லை. இப்போ அங்கே கெஜ்ரிவால் வந்து இத்தனை நாளாக வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கு கெஜ்ரிவாலை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் கிராஜுவேட்லாம் அங்கே இருக்காங்க. எம்பின்னு வரும்போது யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? பிஜேபி. செகண்ட் டைம் வந்தாச்சு, இது 3rd டைம் ஜெயிச்சா, ஹேட்ரிக்கு. ஆனால் கெஜ்ரிவாலால் 3வது தடவை ஜெயிக்க முடியல. ஜெயிக்கணுன்ட்டு எய்ம் பண்ணுறான். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறான்? இத்தனை நாளாக காங்கிரஸ் கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன கெஜ்ரிவால், திட்டிகிட்டு இருந்த கெஜ்ரிவால் இப்போ தன்னுடைய சுயலாபத்துக்காக பிஜேபியை ஜெயிக்கக்கூடாது டெல்லியில் அப்படிங்கிற சுயலாபத்துக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி. நல்லா பாருங்க, உண்மையிலே நான் சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? பதவிக்காகவும் பணமும் தான் இவங்களுக்கு தேவை இந்த கூட்டணிக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கிற முக்காவாசி கட்சிகள் எல்லாமே குடும்ப அரசியல் தான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியாதவங்களே இருக்க முடியாது. லல்லு பிரசாத் யாதவ்லேருந்து எடுத்திங்கன்னா, மம்தாலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவன் திமுகலேருந்து எடுத்திங்கன்னா எல்லாமே குடும்பம் இருக்குது. காங்கிரஸில் இருக்குது. பிஜேபி கூட்டணியில் அப்படி சொல்ல முடியுமா? மோடியோட பிள்ளையா நிற்கிறாரு, இல்லை அமித்ஷா பிள்ளை நிற்கிறாரு? இல்லையே. அதனால் இவங்களுடைய எண்ணம் திசை திருப்புறது, மக்களோட மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து மூல செலவை பண்ணி அவங்கள வந்து திசை திருப்பது. அது வந்து இவங்களுக்கு கை வந்த கடை திமுக. அந்த கான்செப்டை வச்சு தான் இப்போ மோடியை வந்து திட்டிருக்காங்க. நான் கேட்ட கேள்வி, இவங்க தைரியம் தான் முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். மோடி இத்தனை தடவை மழை வெள்ளத்துக்கு வராத இவர் இப்போ ஏன் வராருன்னு இவர் கேள்வி கேட்குறாருல, அதே கேள்வியை தான் அவரை நான் கேட்குறேன். மழை வெள்ளத்துக்கு நீங்கள் ஏன் சார் வரல? தூத்துக்குடிக்க வேலை செய்றீங்க. எதுக்காக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்க நீங்கள் டெல்லிக்கு போனீங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா முதல்வரால்? ஸோ இந்த கேள்வியை வந்து இப்போ பல விஷயங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வந்தீங்க. அந்த கருத்துக்களுக்கு நிறைவாக இப்போ இந்த கேள்வியை வச்சு நம்ம இந்த நேர்காணலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.